கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் தம்மை ஒரு நபராக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 23 மிகவும் ஒரு நேர்த்தியான மிக முக்கியமான சங்கீதம். தாவீது எழுதினதான சங்கீதத்திலே மிக சிறந்ததான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் தேவனை கர்த்தரை அவர் மெய்ப்பராக உருவகப்படுத்தி காட்டுகிறார். அந்த மெய்ப்பர் நமக்கு முன்பாக செல்கிறவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பின்பாக செல்கிறோம். முடியாத ஆடுகளை அவர் சுமந்து செல்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு மெய்ப்பனின் ஒரு குணாதிசயங்களை மிக அழகாக தெளிவாக இந்த 23ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். இதில் முதல் வசனத்தை பார்க்கின்ற வேளையிலே கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். இது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. தாவீது அவருடைய பர்சனல் காரியமாக இருந்ததனாலே அவர் எனக்கு மெய்ப்பராக இருந்தார். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் ராஜாவாகிறதற்கு முன்பாகவே அவர் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார். அந்த ஆடுகளை மேய்த்த அந்த தாவீதுக்கு தேவனை சொல்கிறார், தேவன் தான் எனக்கு மெய்ப்பராக இருந்தார், அவர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லுகிறார். எல்லா அனுபவங்களையும் இந்த நாளிலே நான் சொல்ல போகிறதில்லை. ஒரு 2 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன செய்வாராம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுவார். புல்லுள்ள இடங்களில் என்னை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். க்ரீன் பாஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த எந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவருக்கு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய வகையில் நமக்கு எந்த குறை இல்லாதபடிக்கு நமக்கு போஷிப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் அதோடு கூட 4வது வசனத்தை நான் குறித்து சொல்ல விரும்புகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். நம்ம பல நேரங்களில் இந்த மரண பள்ளத்தாக்கிலே கடந்து சென்ற அனுபவங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே எனக்கு சமீபத்தில் கூட ஒரு மரண பள்ளத்தாக்கிலே நடந்த அனுபவம் இருந்தது. தாவீது போலவே எனக்கும் அந்த அனுபவத்தை ருசி பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என் மெய்ப்பர், கர்த்தர் என்னை மேய்க்கிறவர், கர்த்தர் எனக்கு போஷிக்கிறவர், கர்த்தர் என்னை அவருடைய எல்லா ஆத்துமாவை தேற்றுகிறவர், அதோடு கூட மரண இருளிலே நடக்கின்ற வேளையில் அவர் என்னோடு கூட அந்த தேவரீர் என்னோடு கூட இருந்தீர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேளையில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பர் நமக்கு இருக்கிறார். இயேசுவுக்கு பெயர் நல்ல மெய்ப்பன். நானே நல்ல மெய்ப்பன் என்று இயேசு சொன்னார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பராக இருக்கிறதுனாலே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். ஒரு பர்சனல் ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நாம் பற்றி பிடித்து கொண்டு இந்த நாளிலே அவர் காட்டுகிற வழியிலே நடப்போம். எந்த பாதை வந்தாலும் அந்த பாதையை அவர் மாற்றி நம்மை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். மரண இருளிலே நடக்கும் பொழுதும் நம்மை தப்புவிக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இந்த 23வது சங்கீதத்தில் சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய பர்சனலாக எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய உம்மை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய மெய்ப்பராக வழிநடத்துகிறவராக நீங்கள் இருக்கிறீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்பி நாங்கள் வருகிற வேளையில் எங்களை நீங்கள் திக்கற்றவர்களாக விடுகிறீர்கள், பாதுகாக்கிறீங்க, எங்களை போஷிக்கிறீங்க, வழி நடத்துகிறீங்க, ஆபத்து நேரத்தில் எங்களோடு இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.